ஒரு காதல். ஆமா கையல், அந்த 2 ஸ்கூல்லையும் சரோஜா தான் டான்ஸ் டீச்சரா. ஆனா என்ன பிரச்சனைனா எங்கேயுமே அவங்க வரலையா, லீவுன்னு சொல்றாங்க. அவ இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற எந்த ஸ்கூலுக்கும் வரலனா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நாம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க பிரியா? அப்படின்னா நாம இப்ப இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அவ பாத்துட்டு இருப்பான்னு சொல்றீங்களா? இருந்தாலும் இருக்கலாம். இல்லனா அவ அவ்வளவு தைரியமா போலீஸ்க்கு சவாலா இருப்பாளா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவளை பிடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அந்த அளவுக்கு எல்லாரையும் ஆட்டி படைக்கிறானா அவ சாதாரணமான ஆளா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அவ டேஞ்சரானவளா தான் இருப்பா. நாம அவகிட்ட எச்சரிக்கையா தான் இருக்கணும். இந்த நேரத்துல அவளை தேடி போனா அவ ஈஸியா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ராத்திரி நேரத்துல அவ எதிர்பார்க்காத மாதிரி அவ இடத்துல போய் இறங்கணும். அதுக்கப்புறம் அவ நம்ம கிட்ட இருந்து தப்பவே கூடாது. சரியா? வாங்க போலாம். கயல், இப்படி ராத்திரி நேரத்துல அந்த மோசமான கொலகாரிய தேடி போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேணும்னா சூர்யா சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போலாம். அது நமக்கு சேஃபா இருக்கும். என்ன பேசுற பிரியா? அவரை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற? அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியுமா? இந்த கேஸ்ல நீ என்ன கிழிக்க போறன்னு சொல்லி என்னை இங்கே தங்க வச்சிருவாரு. அதான் நடக்கும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நீ இங்கே இரு பிரியா, நானும் அன்பு கிளம்புறோம். சூர்யா சார் என்ன எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு மட்டும் சொல்லு போதும். அன்பு, நீங்க என் கூட வரீங்களா? போலாம் கையல், கூட வரேன். என்ன அன்பு, நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு கயல் கூப்பிட்டதும் போலான்னு தலையாட்டுறீங்க. இந்த ராத்திரி நேரத்துல சாதாரணமாவே முன்ன பின்ன தெரியாத ஏரியாக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராத்திரி நேரத்துல போறது மட்டும் இல்லாம ஒரு மோசமான கொலகாரியை தேடி போறோம். அங்க எந்த ஆபத்து வேணாலும் நமக்கு வரலாம். அப்படி ஏதாவது ஆபத்து வந்தா யார் வந்து காப்பாத்துவாங்க? என்னதான் நம்ம 3 பேரும் தைரியமா இருந்தாலும் அப்படிலாம் போக கூடாது. அவ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், அவளோட பலம் என்ன, பலவீனம் என்ன, அவ கூட யாராவது இருக்காங்களா, இல்ல அவ ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பாளான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மள பொறுத்த வரைக்கும் பிளைண்டா தான் அங்க போறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப கவனமா போக வேண்டாமா? நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது நமக்கு மட்டும் பாதிப்பில்ல, சூர்யா சார் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அதனாலதான் சூர்யா சார் கிட்ட சொல்லலாம்னு சொல்றேன். பிரியா, நான் தான் உன்னை இங்கே இருக்க சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? எது வந்தாலும் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். நீ பேசாம படுத்து தூங்கு. கயல், என்ன விளையாடுறியா? நான் உங்களையே போக விட மாட்டேன். அப்படி மீறி போனா நான் சூர்யா சார் கிட்ட சொல்லியே தருவேன். பிரியா, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? உடனே போய் அந்த கொலைகாரியை பிடிச்சாதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும். இந்த நேரத்துல வந்து முட்டாள்தனமா எங்களை தடுக்கிறியே. இப்படி தொட்டதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு போலீஸ் வேலையில சேரணும்? பேசாம வேற வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே. இங்க பாரு கயல், போலீஸ்னா ரோபோவா என்ன? அவங்களும் மனுஷங்க தானே. எதை செஞ்சாலும் சேஃபா தான் செய்யணும், இல்லைன்னா தோத்துதான் ஆகணும். நீ சொல்ற மாதிரி ஒரு எமோஷன்ல போய் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் குழந்தைய யாரு காப்பாத்துவாங்க? அத பத்தி யோசிச்சு பாத்தியா? நான் ஒண்ணு போக கூடாதுன்னு சொல்லல. இந்த நேரத்துல போகணும்னா சூர்யா சார் கூட போகணும். இல்லனா அவருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம காலையில போலான்னு சொல்றேன். கயல், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு என்னமோ பிரியா சொல்றதா சரின்னு தோணுது. சரி, வேணும்னா ஒன்று பண்ணலாம். நீங்க 2 பேரும் சொல்ற மாதிரி நைட்லயும் வேண்டாம், பகல்லையும் வேண்டாம், விடிய காலையில போலாம். எப்படிப்பட்ட கொலைகாரனும் கண்ணசர நேரம்ன்றது விடிய காலை தான். அப்ப நம்ம போனா கண்டிப்பா அந்த கொலைகாரிய கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க பிடிச்சிடலாம். ப்ளீஸ் கயல், நான் சொல்றத கேளு. அன்பு சொல்ற மாதிரி ஏர்லி மார்னிங் வேணா கூட போலாம். இப்ப வா, ரூம்க்கு போலாம். வா போங்க. அப்பாடா, ஒரு வழியா அவளை சமாதானப்படுத்தியாச்சு. நீங்க போய் படுங்க, நம்ம காலையில கிளம்பலாம்.
என்ன இது? எல்லா லேடி கிரிமினல்ஸ் போட்டோஸோடையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே மேட்ச் ஆகலையே. அதான் சொன்னனே அங்கிள், பேட் அக்கா. இந்த லேடி எதுக்காக குழந்தைங்களை கடத்தி கொலை பண்றா? பண்றதையும் பண்ணிட்டு தைரியமா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே குழந்தைங்க பேக்கை கொண்டு வந்து வச்சு நமக்கு ஆட்டம் காட்டுறா. எனக்கு என்னவோ இந்த கொலைகாரி பழைய கிரிமினலா இருக்க முடியாதுன்னு தோணுது சார். சமீபத்தில் உருவான கிரிமினல் நினைக்கிறேன் சார். இல்ல மிஸ்டர் ஜெயக்குமார், நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். புதுசா ஒருத்தர் இந்த அளவுக்கு சீரியஸா கொலை பண்ற வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அந்த குற்றவாளி சின்ன சின்ன குற்றங்களா பண்ண பழைய கிரிமினலா தான் இருப்பா. மீதி இருக்கிறது ஜென்ஸ் கிரிமினல்ஸ் போட்டோஸ் தான். அதை மேட்ச் பண்ணா இதுக்கு விட கிடைச்சிரும். அப்படின்னா வாணி பார்த்ததா சொன்ன பொண்ணு நிஜத்துல பொண்ணே இல்ல. சோ நாம தேடுற குற்றவாளி ஒரு பெண் இல்ல, அவன் ஒரு ஆண். அதாவது பெண் வேஷத்துல இருக்கிற ஒரு ஆண். அவன் எதுக்காக அப்பாவி குழந்தைங்களை ஈவு இறக்கம் இல்லாம கொல்லணும்? எனக்கு வேற வழி தெரியல. நான் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால நான் தனியா தான் போயாகணும். யாருக்கும் தெரியாம போய் அந்த சரோஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு குழந்தைய காப்பாத்தி ஆகணும். அண்ணா உட்காருமா. அம்மா எங்கம்மா போனோம்? அண்ணா சைதாப்பேட் போங்க. நீங்க போங்க, நான் வழி சொல்றேன். ம் சரிம்மா. இங்க ரைட் எடுங்கண்ணா. ரைட் எடுங்கண்ணா இங்க. ம் சரிம்மா. அண்ணா அண்ணா நிறுத்துங்க இங்க. அம்மா இங்க எதுக்குமா இறங்குற? ராத்திரி நேரமா இருக்குது. ஏரியாவில் வீட்டு பக்கத்துல இறக்கி விட்டுறோம்மா. இல்ல பரவாயில்லண்ணா, எங்க ஏரியா தான், நான் போய்க்கிறேன். சரிம்மா. இந்த ராத்திரி நேரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்குது. இந்த இடத்துல எப்படி டோர் நம்பரை தேடி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே புரியலையே.